சரி, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா HTML. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம ரியாக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கத்துக்க வேண்டிய ரெண்டு மூணு இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்கு. ஒன்று HTML, அப்புறம் CSS, அதுக்கப்புறமா JavaScript. அதனால நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது என்னதுன்னா HTML. பட் ஆனா என்னன்னா HTML படிக்கும்போது அதோட சேர்த்து CSS கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம். அதனால நீங்க என்னோட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது HTML. இப்போ HTMLனா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா HTML எதுக்காக நம்ம படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஹைப்பர் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். அப்படி HTML என்ன அப்படின்னா அதோட அப்ரிவேஷன் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இட்ஸ் a standard markup language for document designed to be displayed in a web browser. சரி, அப்போ இது ஒரு மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. அப்போ வேற ஏதோ லாங்குவேஜ் இருக்குதா? இது மார்க்அப் லாங்குவேஜ். அப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒண்ணு இருக்கு. அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னது அப்படின்னா, இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிஎல்னு வச்சுக்கோங்க. பிஎல்னு எடுத்துக்கிட்டோம்னா சி, C++, ஜாவா, நம்ம படிக்கிற ஜாவா ஸ்கிரிப்ட், சரியா, பைத்தான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. சரியா, இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வந்து என்னது மார்க்அப் லாங்குவேஜ். அப்போ மார்க்அப் லாங்குவேஜ்னா என்னது அப்படின்னா, நம்ம வெப் ப்ரௌசர்ல ஒரு ஒரு டாக்குமெண்ட் எப்படி விசிபிள் ஆகணும் அப்படின்றத சொல்றதுதான். இப்போ இங்க வந்துட்டு நீங்க வந்து google.comனு போறீங்கன்னா, கூகுள்னு போறீங்க அப்படின்னா, கூகுள்னு போறீங்கன்னா இது ஒரு வெப்சைட் தான். சரியா, இது ஒரு வெப் பேஜ். இந்த வெப் பேஜ அவங்க ஏதோ ஒரு HTML ஃபைல்ல வச்சிருக்க போறாங்க. சரியா, அந்த HTML ஃபைல எப்படி நம்ம ப்ரௌசரால பார்க்க முடியுது அப்படின்னா, இந்த HTML, அதாவது மார்க்அப் லாங்குவேஜோட ஹெல்ப்னால தான் நம்ம இந்த வெப் பேஜை இங்க பார்க்க முடியுது ப்ரௌசர்ல. ஸோ அதை தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அடுத்து, it defines the content and structure of web content. It is often assisted by technologies such as cascading style sheets, other CSS, and scripting language such as JavaScript, a programming language. அப்ப ஜாவாஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதோட சேர்த்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அதாவது CSS, இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா HTML சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன, சரியா? இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னது அப்படின்னா HTML தான் பார்க்க போறோம். அப்போ இது மார்க்அப் லாங்குவேஜ் நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த மார்க்அப் லாங்குவேஜ்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னன்றத நான் சிம்பிளா சொல்றேன். மார்க்அப் லாங்குவேஜ் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்னது அப்படின்னா, ஒரு டேட்டா இருக்குன்னா அதை மாடிஃபை பண்ண முடியும். கரெக்டா? ஒரு இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இருந்து எடுத்துக்கணும், ஒரு டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம் எதை வச்சு பார்க்கலாம்னா இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், ஜாவாலாம் தெரிஞ்சிருக்கிறதுனால அதை பற்றின பேசிக் ஐடியா இருக்கும். சரி, அப்போ இந்த மார்க்அப் லாங்குவேஜ்னா என்னன்னா, ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரௌசர்ல ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றதான் இந்த மார்க்அப் லாங்குவேஜோட வேலை. சரி, அப்போ இந்த HTML-க்குன்னு சொல்லி ஒரு சில சிண்டெக்ஸ் இருக்கு. நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் பார்த்துருப்போம். ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு சிண்டெக்ஸ் இருக்கு. அதே போல HTML-க்கும் ஒரு சிண்டெக்ஸ் இருக்கு. அப்போ HTML-ல கோடு எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் போடுவோம். சரியா, இது ஓப்பனிங் டேக், இது க்ளோசிங் டேக். இது வந்து இது வந்து ஓப்பனிங் டேக் சொல்லுவோம். இது வந்து க்ளோசிங் டேக். சரி, அப்போ இன்னும்
நமக்கு வந்து என்னன்னு பார்க்கல, சும்மா ஒரு அவுட்லைனா சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கோட் அடிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இது வந்து டேக். இப்படி எழுதுறதுக்கு பேரு டேக்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெண்டுமே சேர்ந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும், இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கும். அப்போ மை நேம் இஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு எலமெண்ட்னு சொல்லுவோம். ஓப்பனிங் டேக், அதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட், அதுக்கப்புறம் க்ளோசிங் டேக். இதை எலமெண்ட்னு சொல்லுவோம். எலமெண்ட்னு சொல்லுவோம். சரி, இப்போ இதுல ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கலாம். நம்ம இப்போ கோட் ஸ்டார்ட் பண்ணும்போது இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஒருவேளை இப்போ எதுவும் கொஸ்டின் இருக்குதா இதுல? அதாவது ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் வித் அதில் கண்டென்ட் இருக்கிறது ஃபுல்லாக சேர்த்து எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த தானே சார் சொல்லுவாங்க. ஓகே, சரி. அப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த இன்ட்ரோடக்ஷன் ஓகே, ஓகேங்க, ஓகே, சரி. அப்போனா நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, டைரக்டா நம்ம ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் பண்ணி பார்ப்போம். சரியா? எப்படி ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்றது, அதுல எப்படி நம்ம கோட் அடிக்கிறது அப்படின்றத பேசிக்கா பார்ப்போம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் வந்து ஃப்ரெஷ்ஷா நேற்று உங்களுக்கு கிட்டுக்காக சொல்லி கொடுத்துருந்தேன். கரெக்டா? சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னா நியூவா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். இதை நம்ம செப்பரேட்டா ஒரு ரெபாசிட்டரி வச்சுப்போம். சரியா? செப்பரேட்டா ஒரு ரெபாசிட்டரி வச்சுட்டு ரியாக்ட் கிளாஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். இதுக்கு நான் பின்னாடி உங்களுக்கு நான் இதை கிட்ல புஷ் பண்ணிட்டு இந்த கோடை கிட்ல புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து லிங்க் தருவேன். நீங்க வந்து அதை க்ளோன் பண்ணிக்கோங்க. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களையும் ஒரு மெம்பரா ஆட் பண்ணிடுவேன். கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி டெவலப்பர் ரோல்ல ஆட் பண்ணிடுவேன். ஸோ நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அந்த ரெபாசிட்டரியை க்ளோன் பண்ணிக்கோங்க. க்ளோன் பண்ணிட்டு நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? சரி, இப்போ இப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல கூட நீங்க டைப் பண்ணனா பண்ணிக்கோங்க. என் பின்னாடியே நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா, நான் கோட் அடிக்க அடிக்க என் பின்னாடியே ஃபாலோ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி ஃபாலோ பண்றது கொஞ்சம் ஒரு கிரிப்பை கொடுக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா பின்னாடி ஒரு டைம் நீங்க உட்காந்து தனியா பண்ணிட்டு இருக்கணும். சரி, அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். சரியா? இதுக்குள்ள என்ன பண்ண போறேன்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். இதுல வந்து நானும் கிதியோன்னு வச்சுக்கிறேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்குள்ள நீங்க உங்களோட நேம்ல என்ன பண்ணணும், ஒரு ஃபோல்டர் நீங்க என்ன பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணிக்கணும். காப்பாற்றுங்க, ரியாக்ட் கிளாஸ் கிதியோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, அதுக்கப்புறமா கிதியோன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிதியோன்ற ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் போட போறேன். அந்த ஃபோல்டர் என்ன போட போறேன்னா HTML. சார் நாங்கள் எங்கள் பேரில் கிரியேட் பண்ணவா உங்கள் பேரில் கிரியேட் பண்ணவா? இல்ல, நீங்க இப்போதைக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு நீங்க பண்ணுங்க. இதே இதே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போதைக்கு நீங்க உங்களோட லேப்டாப்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஒரு HTML ஃபைல் டைரக்டா கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ரெபாசிட்டரி இருக்குல்ல, இந்த ரியாக்ட் கிளாஸ்ன்ற இந்த ரெபாசிட்டரி, இதை நான் கிட்ல புஷ் பண்ணி விடுவேன். புஷ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க க்ளோன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கிரியோன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கா, இதுக்கு நீங்க அபிராமின்னு ஒரு நேம்ல ஒரு ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அவர் தியாகு அவரோட நேம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்பாரு. சரியா? கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ள இப்போ நான் கிரியோன்னு இருக்கா, இப்போ நீங்க வந்து அபிராமின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அபிராமின்ற ஃபோல்டருக்குள்ள போயிட்டு அதுல HTML ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க.
அந்த ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் நம்ம என்ன செய்ய போறோம், கிரியேட் பண்ண போறோம். அந்த ஃபைல் தான் நம்ம விஎஸ் கோட்ல ஓபன் பண்ணிப்போமா ஃபர்ஸ்ட் இத. சரி, ஓப்பனிங் டெர்மினல் கொடுக்கணும். கிதியோன்னு ஒண்ணு இருக்கு. நான் கோட், அதாவது விண்டோஸ்ல கோடு ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்ன ஃபோல்டர்ல இருக்கேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ரியாக்ட் கிளாஸ் கிதியோன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கிறேன். ஸோ இதுக்குள்ள, ஆமா, ஃபோல்டருக்குள்ள இருக்கிறேன். இதுல இருந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா கோடு ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விஎஸ் கோடு வந்து ஓப்பன் ஆகும். நீங்க ஆல்ரெடி விஎஸ் கோடு இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்களா? இன்ஸ்டால் பண்ணாலும் இப்போ இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகே, கேட்கல எனக்கு. ஐ ஆல்ரெடி ஹேவ் சார். ஓகே ஓகே, சரி. அப்போ நீங்க டெர்மினல்ல ஓபன் பண்ணணும், விஎஸ் கோட் ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி இந்த கமெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிரும். சரி, சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோட கிதியோன்ற ஃபோல்டருக்குள்ள ஆல்ரெடி HTML சொல்லி என்ன செஞ்சிருக்கேன், ஒரு ஃபோல்டர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். இந்த HTML ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஃபைலுக்கு day1.html அப்படின்றத பேர் வைக்க போறேன். நல்லா பார்த்துக்கோங்க, day1.htmlன்ற நேம் வைக்க போறேன். சரி, இது வரைக்கும் இருக்கட்டும். சரியா? இப்போ HTML இந்த ஃபைல் கிரியேட் பண்ணது இருக்கட்டும். நம்ம இப்ப ஏன் HTML படிக்கணும்? HTML என்னன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் HTML படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க உங்களோட ஒரு வெப்சைட் இருக்குன்னா இந்த வெப்சைட்டுக்கான ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதே யாருதான்னா HTML தான் கொடுக்கும். இங்க இருக்குல்ல இந்த கூகுள்ல, இதுல ஒரு கூகுள்னு ஒரு ஏதோ டெக்ஸ்ட் கண்டென்ட் இருக்கு, ஒரு இன்புட் பாக்ஸ் சர்ச் பாக்ஸ் இருக்கு, இதுல ஒரு பட்டன் இருக்கு, இங்க ஒரு பட்டன் இருக்கு, இங்க ப்ரொஃபைல் ஐக்கான்லாம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு லே அவுட், ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறதே என்னதான், HTML தான். அதே போல ஒரு மோர் தென் 90% ஆஃப் வெப்சைட்ஸ், இப்போ நீங்க மாடர்னா பாக்குற எல்லா வெப்சைட்டும் எதுல தான் பில்ட் பண்றாங்க, HTML தான் பிரிண்ட் பண்றாங்க. சரி, பில்ட் பண்றாங்க, HTML தான் என்ன பண்றாங்க, டெவலப் பண்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ்லாம் HTML தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அதனாலதான் நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், HTML கொடுக்க போறோம். இந்த HTML என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வெப் பேஜுக்கு அல்லது ஒரு வெப்சைட்டுக்கு என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கறது தான் இதோட வேலையே. சரி, அப்போ ஸ்ட்ரக்சர் எப்படி தருது அப்படின்றத கொஞ்சம் ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்ட போறேன். இப்போ நீங்க விஎஸ் கோட் வச்சிருக்கீங்கன்னா அப்படியே ஓபன் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். சும்மா என்னைய மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் இல்லை, ஏதோ ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓபன் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, சரி, நான் அப்படி இப்போ ஸ்டார்ட் பண்றேன். அபிராமி, உங்களுக்கு எதுவும் டிஃபிகல்டிஸ் இருந்ததுன்னா நிப்பாட்டி. சரி, ஓகே. உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு, அதனால டக்குன்னு கேட்க முடியல. ஓ சாரி சார். ஓகே, சரி. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சும்மா நீங்க விஎஸ் கோட்ல நீங்க இப்படி எஸ்டின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துடும், HTML வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் இந்த விஎஸ் கோட் வந்து உங்களுக்கு காட்டும். என்ன டைப்ல நீங்க வந்து HTML ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம மாடர்னா யூஸ் பண்றது என்னது, HTML5 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால HTML5 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டா ஒரு சில கோடை என்ன பண்ணிடும், விஎஸ் கோடை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். விஎஸ் கோடு இது வந்து விஎஸ் கம்ப்ளீட்டா இதை நமக்கு ஜென்ரேட் பண்ணி தர்றது விஎஸ் கோடு தான். சரியா? விஎஸ் கோட் தவிர்த்து சும்மா டெக்ஸ்ட் எடிட்டர்லாம் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க தான் மேனுவலா இதெல்லாம் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். சரி, அப்போ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா சும்மா உனக்கு கிரியேட் ஆகிருக்கு அவ்வளவுதான். சரியா? சரி, நீங்க அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணிட்டீங்களா? எஸ் ப்ரோ. ஓகே சார் ஓகே, நீங்க அங்க
எதை கிளிக் பண்ணி அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர் வந்துருக்கலாம் சார், அது எதை கிளிக் பண்ணி வந்துச்சு? நான் திரும்ப டெலிட் பண்ணிடுறேன். இல்ல அது இல்ல சார், அதை கேட்கல. ம் நீங்க எனக்கு தான் இதை சொல்றீங்களா? இல்ல சைட்ல வந்து கிதியோன்னு HTML டே1 HTML வந்திருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னதுன்னா, நான் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணேன்ல கொஞ்சம். அது அது தெரியுது சார். அது இங்க எந்த பட்டன் கிளிக் பண்ணி அது வந்துச்சுன்னு கேட்டேன். எந்த பட்டம்னா, ஓ இந்த இது கேக்குறீங்களா? இந்த ஃபைல் அது கேக்குறீங்களா? அந்த கிதியோன்னு HTML டே இல்ல அந்த டேஷ். கிதியோன் பக்கத்துல பிளஸ்னு ஒண்ணு இருக்குல்ல அது இது இருக்கு பாத்தீங்களா? நியூ ஃபைல் இருக்கு பாத்தீங்களா? அது அதான் சார், அந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, அதான் கேட்டேன். ஆக்சுவலா நீங்க இந்த ஸ்ட்ரக்சர்ல ஃபோல்டர் நீங்க கிரியேட் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு இடத்துல உங்களோட HTML ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு VS Code ஓபன் பண்ணிக்கோங்க. நம்ம திரும்ப நான் பிட்ல கோடை புஷ் பண்ணதுக்கு அப்புறம் அதை க்ளோன் பண்ணிட்டு இந்த ஃபார்மேட் இதே ஃபார்மேட்ல நீங்களும் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே சார். அதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா நான் என்ன இல்ல பண்ணிருக்கேன்றதுல? இல்ல சார். சரி ஓகே. இப்போதைக்கு நீங்க ஏதோ ஒண்ணு இதை இப்ப யோசிக்க வேண்டாம். நான் வீட்டுல புஷ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ திடீர்னு நான் பண்ணிருக்கேனா, நீங்க என்னோட கோடை நீங்க க்ளோன் பண்ணிக்கோங்க. க்ளோன் பண்ணிட்டு நீங்க அந்த கிதியோன் பக்கத்துல இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க அபிராமின்னு சொல்லிட்டு. அப்போ அபிராமின்ற ஃபோல்டருக்குள்ள HTMLனு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். அந்த HTML ஃபோல்டருக்குள்ள day1.htmlனு வச்சுக்கணும். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? சரி புரிஞ்சுது சார். ஓகேங்க. சரி அப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல ஒரு கோடை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கோடை எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்தது யாரு? எனக்கு VS கோடு. சரி அப்போ இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சும்மா இன்னொரு விஷயம் நம்ம பண்ண போறோம். இந்த VS கோட்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த பாத்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கா, அந்த பாக்ஸ் மாதிரி ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். இதுல லைவ் சர்வர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. HTML லைவ் சர்வர் இதெல்லாம் இந்த லைவ் சர்வர்னு ஒண்ணு இருக்கு. இது உங்களுக்கு வருதா, விசிபிள் ஆகுதா? இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு விசிபிள் ஆகும். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா நான் பேசுறது கேக்குதுல? கேக்குது சார். ஓகே சரி. அப்ப இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததான் என்ன பண்ணணும்னா, சும்மா வெறுமனே இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழே பாத்தீங்கன்னா ஓப்பன் வித் லைவ் சர்வர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களோட HTML கோடு வந்து ரன் ஆகிரும். வெறுமனே எம்டியா இருக்குது. இந்த மாதிரி வருதான்னு பாருங்க. ஓகே சரி. அப்போ இது வந்து சும்மா நம்ம வெறுமனே ஒரு லைவ் சர்வர் வச்சு ஒரு HTML எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாம நம்ம கிரியேட் பண்ணிப்போம். சரி இப்போ நான் என்ன சொல்லி தரப்போறேன், ஃபர்ஸ்ட் இந்த டாக்குமெண்ட் டைப்னு ஒண்ணு இருக்குதா? இந்த டாக்குமெண்ட் டைப்னா என்னது அப்படின்னா, இந்த HTML நம்ம என்ன வேர்ஷன்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம், கோட் எழுத போறோம் அப்படின்றத சொல்ல போது. இந்த இந்த டைப் இந்த மாதிரி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இது என்ன மென்ஷன் பண்ணுதுன்னா HTML5 அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. நம்ம HTML5 தானே ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோம், அதனால இந்த டைப்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. இது இல்லாம கூட உங்களோட என்ன ஆகும், உங்களோட HTML ரன் ஆகும். பார்த்துக்கோங்க.
ரன் ஆகுதா? அது இல்லைன்னா கூட ரன் ஆகும். அப்புறம் ஏன் அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இல்ல அப்படின்னா இந்த HTML5ல இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு என்ன செய்யாது, ஒர்க் ஆகாது. எல்லாமே ஒர்க் ஆகாதுன்னு இல்லை, ஒரு சில விஷயங்கள் ஒர்க் ஆகாது. அதனால இந்த டாக்குமெண்ட் டைப் அப்படின்றத கட்டாயமா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். சரியா? இது வந்து HTML5 அந்த வெர்ஷனை யூஸ் பண்றோன்றத மென்ஷன் பண்ணுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தூக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், HTML அப்படின்னு ஒரு டேக், அதை என்ன பண்ணியிருக்கோம், ஓப்பன் டேக், இது இது க்ளோஸ் டேக். நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நான் இங்க சிண்டெக்ஸ் காட்டியிருந்தேன் உங்களுக்கு. இந்த சிண்டெக்ஸ் காட்டியிருந்தேன் கரெக்டா? இந்த சிண்டெக்ஸ்ல இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா அதுக்கு நேம், ஒவ்வொரு டேக்குக்கும் நேம் இருக்கு. HTMLனு ஒரு டேக் இருக்கு, ஹெட்னு ஒரு டேக் இருக்கு. இப்போ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹெட்னு ஒரு டேக் இருக்கு இப்போதைக்கு. சரியா? இந்த ஹெட்னு ஒரு டேக் இருக்கு. இப்போ இதுக்குள்ள பாடின்னு ஒண்ணு இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஹெட்டை பார்ப்போம். HTML அதுக்குள்ள ஹெட்டு. சரியா? இந்த லேங்க்னா என்னது அப்படின்னா லாங்குவேஜ். இந்த ஆட்ரிபியூட்னு சொல்லுவோம். ஆட்ரிபியூட் பத்தி பின்னாடி படிப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்க இதை ஒரி பண்ணிக்க தேவையில்ல. லேங் அப்படின்றது லாங்குவேஜ். இஎன் அப்படின்னா இங்கிலீஷ். இங்கிலீஷ்க்கு ஸ்டார்ட் ஃபார்ம் தான் இங்கிலீஷ். இஎன் டிஎன் போட்டீங்கன்னா தமிழ். அப்போ இந்த லாங்குவேஜ் என்ன, இந்த வெப்சைட் என்ன லாங்குவேஜில் இருக்க போகுது அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்க போகுது. அதை சொல்றதுக்கு தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம், லேங் அப்படின்றது. சரி, அப்போ இந்த மெட்டா ஹெட்ன்ற ஒரு டேக் இருக்கும். இந்த ஹெட்ன்ற டேக்குக்குள்ள என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத சொல்றேன். மெட்டா அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மெட்டான்ற ஒரு டேக். இது மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டா டேட்டா அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்துட்டு இந்த மெட்டா அப்படின்றதுல வியூ போர்ட்னு ஒண்ணு இருக்குதா, இது வந்து கேரக்டர் செட்டு. அதாவது நீங்க பாத்தீங்கன்னாலே சொல்லிடும். இது வந்துட்டு நீங்க UTF-8 இங்க பாத்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதே போல இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா UTF-8ன்ற கேரக்டர் செட் நம்ம இந்த பேஜ்ல யூஸ் பண்ண போறோம். இது டிஃபால்ட் கேரக்டர் செட். ஸோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா என்னது அப்படின்னா மெட்டா வி போர்ட். இந்த வி போர்ட்ன்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல இந்த இருக்கிற இந்த ஆட்ரிபியூட்டை பத்தி கம்ப்ளீட்டா நம்ம பின்னாடி படிப்போம். இந்த ஆட்ரிபியூட்ஸை பத்தி கம்ப்ளீட்டா பின்னாடி படிப்போம். நீங்க ஆட்ரிபியூட்ஸை பத்தி ஒரி பண்ணிக்க தேவையில்ல. மெட்டா அப்படின்றது ஒரு சில டேட்டாஸ், மெட்டா டேட்டாஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வித் டிவைஸ் வித் ஈக்குவல் டு டிவைஸ் மைனஸ் வித்ன்னு இருக்குல்ல, இது எதுக்கு அப்படின்னா நீங்க ஒரு வெப்சைட்டை நீங்க மொபைல் யூஸ் பண்ணுவீங்க, டேப்லெட்ல யூஸ் பண்ணுவீங்க, லேப்டாப்ல யூஸ் பண்ணுவீங்க. அப்போ ஒவ்வொரு டிவைஸோட வித்தையும் இது கால்குலேட் பண்ணும். அதுக்காக தான் இங்க என்ன பண்ணியிருக்கோம், இந்த இந்த விஷயம், இந்த ஒரு லைன் இங்க ஆட் பண்ணியிருக்கோம். சரியா? சரி, அடுத்ததா டைட்டில்னு ஒண்ணு இருக்கு. இந்த டைட்டில்ல டாக்குமெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக இதுல டே 1ன்னு மாத்துறேன். இந்த டே 1ன்னு மாத்தியாச்சு. நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க டே 1ன்னு மாறிட்டு. அப்போ டைட்டில்ன்றது இந்த இடத்துல இருக்கிறது. அப்போ இந்த கூகுள் மீட்டுக்கு டைட்டில் என்னது, இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒன்று பார்த்தோம்னா கூகுள். சரி, இதுல google.com போவோம். இங்க பாத்தீங்கன்னா அவங்களோட டைட்டில் வெறுமனே கூகுள் மட்டும் வச்சிருக்காங்க. நம்ம டே 1ன்னு வச்சிருக்கோம். இதை நீங்க மாத்தனா மாத்திக்கலாம். நான் இந்த இடத்துல யா போடுறேன். இங்க பாருங்க டைட்டில் வந்து சேஞ்ச் ஆயிட்டு. ஸோ டைட்டில்ன்றது இந்த HTML பேஜோட டைட்டில். சரியா? அப்ப இந்த ஹெட் டேக்குக்குள்ள இருக்கிறது எதுவுமே நம்மளோட HTML, நம்மளோட வெப்சைட்ல விசிபிள் ஆகாது. இந்த டைட்டில்ன்ற ஒண்ணு மட்டும் எங்க விசிபிள் ஆகும் அப்படின்னா இங்க விசிபிள் ஆகும். இந்த ஹெட்டுக்குள்ள நம்ம மென்ஷன் பண்ற மற்ற எதுவுமே நம்மளால இங்க பார்க்கவே முடியாது, நம்மளோட இந்த வெப்சைட்டுக்குள்ள பார்க்கவே முடியாது. அப்ப அதை எப்படி, அப்ப இந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய கண்டென்ட் எல்லாம் எங்க வரும் அப்படின்னா அதுதான் பாடிக்குள்ள வரும்.
பாடி அப்படின்னு ஒரு டேக் இருக்கு. சும்மா இந்த பாடின்ற டேக்குக்குள்ள நான் சும்மா மை நேம் இஸ் தியாகு அப்படின்னு டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மை நேம் இஸ் தியாகு அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா இப்போ விசிபிள் ஆகுது. அப்போ ஒரு HTML-க்கு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுதான் சொல்ல போறேன். இங்க அதுக்கு தான் வந்திருக்கேன். இந்த இடத்துல இது வந்து HTML. HTML-ன்றது ஒரு பாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த HTML பாக்ஸுக்குள்ள 2 இருக்கு. ஒன்னு ஹெட்னு ஒண்ணு, இன்னொன்னு பாடின்னு ஒண்ணு. ஒரு HTML-ன்றது ஒரு அவுட்டர். இதுதான் ரூட் டேக்கே இதுதான் ஒரு HTML ஃபைலுக்கான ரூட் டேக் ஆரம்பமே எதுதான்? இந்த HTML டேக் தான். அதுக்குள்ள ஹெட்னு ஒண்ணு இருக்கு, பாடின்னு ஒண்ணு இருக்கு. ஹெட் வந்து ஒரு சில மெட்டா டேட்டா, டைட்டில், இன்னும் நீங்க CSS எல்லாம் ஆட் பண்ண போறீங்கன்னா இந்த ஹெட்டுக்குள்ள ஆட் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாடின்னு ஒரு டேக் இருக்கு. அதுக்கப்புறமா பாடி டேக்குக்குள்ள நீங்க என்னென்ன கண்டென்ட் வைக்கிறீங்களோ அந்த கண்டென்ட் எல்லாமே எங்க விசிபிள் ஆகும்? இந்த இடத்துல விசிபிள் ஆகும். இங்கதான் மை நேம் இஸ் தியாகுன்னு போட்டேன். எனக்கு என்ன ஆயிருக்குன்னா விசிபிள் ஆகிருக்கு. சரி, இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் எடுத்துவாங்க. சரி, நான் பேசுறது கேக்குதா? இல்ல கொஸ்டின்ஸ் எதுவும் ஓகே, சரி. கொஸ்டின்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு தம்ஸ் அப்போ அல்லது இந்த சேட்லயே போட்டுருங்க. தெரியும் எனக்கு. அப்புறம் தெரியும். சரி. ஓகே சார். ஓகே. சரி. அப்போ நம்ம இப்போதைக்கு என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா என்னென்ன டேக்லாம் பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா HTML ஒரு டேக் பார்த்துருக்கோம், ஹெட்னு ஒரு டேக் பார்த்துருக்கோம், மெட்டான்னு ஒரு டேக் பார்த்துருக்கோம், டைட்டில்னு ஒரு டேக் பார்த்துருக்கோம், பாடின்னு ஒரு டேக் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி இதுக்குள்ளே ஒரு 5 டேக் கிட்ட பார்த்துட்டோம். சரியா? இப்போ அடுத்ததா நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சரி, இப்போ இந்த HTML நீங்க எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹியூமனோட கம்பேர் பண்ணலாம். ஹியூமனோட ஸ்கெலிட்டன் இருக்குல்ல, அதோட நீங்க கம்பேர் பண்ணலாம். இது வந்து ஹெட், இது கம்ப்ளீட்டா பாடி. கரெக்டா? இது வந்து ஹெட். எப்படி ஹியூமனோட ஸ்கெலிட்டான் நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதோ, ஹியூமனுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குதோ, அதே போலதான் HTML என்ன பண்ணும்? ஒரு வெப்பேஜுக்கு என்ன செய்யும்? ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். சரியா? சரி. நீங்க யாராவது HTML என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரி. அப்போனா இப்போ இதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதான் நம்ம பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேல போனோம்னா பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, இன்லைன் எலமெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்ஸ்னா என்ன? இப்போ ஃபர்ஸ்ட் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். தே கன்சியூம் த என்டையர் வித் அவைலபிள் irrespective of their sufficiency. They always start in a new line and have top and bottom margins. It does not contain any other elements next to it. அப்போ இப்போ நான் சொன்னது வந்து இப்போ இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னா என்னது அப்படின்னா ஃபுல் வித் எடுத்துக்கோம். அப்போ ஃபுல் வித் எடுத்துக்கோனா என்னது? இந்த இடத்துல மார்ஜின் ஒன்று இருக்கு. அப்போ அதெல்லாம் என்னது அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்போ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் தரணும்.
பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னா என்னது? டிவ்னு ஒரு எலமெண்ட் டேக் இருக்கு, பின்னு ஒரு டேக் இருக்கு, பிஆர்னு ஒரு டேக் இருக்கு. சரியா? பிஆர் இது கூட வராது. ஒட்டாவான இருக்குது. ஓகே, சரி. அப்போ ஒரு சில டேக்லாம் இருக்கு, இதை நம்ம பார்க்க போறோம். சரி, பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னா என்னது அப்படின்னா, அது வந்து ஃபுல்லா ஒரு வித்து எடுத்துக்கும். சரி, எப்படி எடுத்துக்குது அப்படின்றதான் இப்போ நான் வந்து சொல்ல போறேன். இப்போ டிவ்னு ஒரு எலமெண்ட் பார்த்தோம், கரெக்டா? அப்போ ஒரு எலமெண்ட்னா என்னது? அதுக்கு ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும், உள்ள கண்டென்ட் இருக்கும், கரெக்டா? ஒரு டிவ் எடுக்கலாம். ஸோ எனக்கு இப்போ இந்த ஏஐ ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். அதனால எனக்கு என்ன செய்யணும், கோடு கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கு. சரியா? அதை நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம நெக்ஸ்ட் நான் லினக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. சரி, இப்போ டிவ்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேக் கிரியேட் பண்ணியாச்சு, ஓப்பனிங் டேக், அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு இடையில நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஹலோ 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 தியாக். சரி, இப்போ போய் பார்த்தீங்கன்னா எந்த டிஃபரன்ஸுமே இல்லை, கரெக்டா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் என்னது பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிவ்னு ஒரு டேக் பார்த்துருக்கோம். அந்த டிவ் வந்து எப்படின்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி. அதை நான் வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம நாளைக்கு ஒரு சின்னதா ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணுவோம், குட்டி பேஜ் வந்து டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு அதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்போ டிவ்னு ஒன்று எடுத்திருக்கோம். சரியா? இப்போ அடுத்தது அந்த பி அப்படின்னா என்னது? பேராகிராஃப். பின்ற டேக் வந்து என்னது? பேராகிராஃப் போட்டேன். பின்னு ஒரு டேக். நீங்க சும்மா பி டைப் பண்ணாலே விஎஸ் கூட என்ன பண்ணும், சும்மா பின்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஎஸ் கூட உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி அதுவே டேக் கிரியேட் பண்ணிடும். சரி, ஹலோ பிதாமி, ஸ்பெல்லிங் கரெக்டாங்க? இங்க ஹெச் போடுவீங்களா? இல்ல இல்ல முன்னாடி சரி, கேட்கலங்க. ஹச் இல்லாம தான் சார் வரும். ஓகே ஏபிஐஆர்ஏஎம்ஐ இப்படிதான் சார். ஓகே ஓகே, சரி. அப்போ இங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க இடையில டிஃபால்ட்டாவே ஒரு ஸ்பேஸ் இருக்கு, பாத்தீங்களா? இங்க இடையில டிஃபால்ட்டா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அததான் இங்க சொல்ல வந்தாங்க. இந்த தே கன்சியூம் த என்டையர் வித் அவைலபிள் irrespective ஆஃப் தேர் சஃபிஷியன்சி. அப்போ இதுக்குள்ள இந்த டிவ்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா? அந்த டிவ்வுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, அதாவது இவ்வளவுதான் கண்டென்ட் இருக்கு, ஆனா அதோட வித் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பேஜோட ஃபுல் வித் இருக்கு. ஹலோ அபிராமின்னு இருக்குது அப்படின்னா இந்த அபிராமின்ற இந்த ஒரு டெக்ஸ்டோட கண்டென்ட் இதுக்குள்ள இப்ப கண்டென்ட் இவ்வளவுதான், ஆனா அதோட வித் இந்த இந்த ஃபுல் வித்துக்கு இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? சரி, அப்ப இதோட சேர்த்து இதுல ஸ்டைல்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸ்டைல் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய ஸ்டைல்லாம் ஆட் பண்ணலாம். இதோட கலர்லாம் சேஞ்ச் பண்ணலாம். சும்மா நான் இதை வந்து டெக்ஸ்டோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரியா? கலர் வந்து சும்மா ரெட்னு வைக்க போறேன். பாருங்க, ரெட் கலர்ல மாறிடும் சிம்பிள். சரியா? இது வந்து இப்படி ஸ்டைல வந்து ஒரு எலமெண்ட்டுக்குள்ளேயே எழுதுறது, ஒரு டேக்குள்ளே எழுதுறதுக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவோம்.
சரி. அப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரெட் கலர்ல மாத்திருக்கோம். ஆனா இதோட வித்து எவ்வளவு தூரம் இருக்குதுன்றது நமக்கு இன்னும் தெரியாது. சரி, அதை தான் நான் இப்போ சொல்ல போறேன். வித்து என்னது அப்படின்னா அதை எப்படி பாக்குறது அப்படின்னா பார்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஸ்டைல்ல. அப்போ அந்த ஸ்டைல்ல பார்டர்னு ஒண்ணு இருக்குதா, பார்டர்ல நான் என்ன பண்ண போனேன்னா பிக்சல்ன்றது நீங்க சென்டிமீட்டரு, ஹைட்டு, கிலோகிராமு அந்த மாதிரி பார்த்துருப்போம்ல. அதே மாதிரி இதுவும் ஒரு என்ன செய்யறது, ஒரு அளவு பிக்சல் நம்ம பார்த்துருப்போம். நம்மளோட மொபைலோட வித்து டிஸ்பிளே வந்து என்ன சைஸ்ல இருக்கு, எவ்வளவு பிக்சல் அப்படின்னு பார்த்துருப்போம். அதே போலதான் இதுவும் பிக்சல்ன்றது ஒரு மெஷர்மெண்ட் தான். சரி, சாலிட் ரெட், சாலிடா இருக்கணும், ரெட் கலர்ல இருக்கணும். இதோட பார்டர் வந்து ரெட் கலர்ல சாலிடா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இது எனக்கு ரெட் வேண்டாம், சும்மா பிளாக் கொடுக்குறேன். பிளாக் கலர்ல கொடுக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிளாக் கலர்ல ஒரு பார்டர் வந்துருச்சு. சரி, இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல. சரி, இன்னொன்னு இந்த சிஎஸ்எஸ் ஓட சிண்டெக்ஸ் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சிஎஸ்எஸ் ஓட சிண்டெக்ஸ் என்னது அப்படின்னா சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து HTML ஓட சிண்டெக்ஸ் கரெக்டா? HTML ரைட்டா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் ஓட சிண்டெக்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, சரி. அப்போ இந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி ரைட்டா, இந்த இடத்துல அதுக்கான வேல்யூ லைக் நம்ம இப்போ போட்டோம்ல, எப்படி போட்டோம், கலர் வந்து ரெட்டுன்னு போட்டோம். ஸோ இதுதான் சிண்டெக்ஸ். இந்த சிண்டெக்ஸ்ல தான் நம்ம என்ன செய்வோம், சிஎஸ்எஸ் எழுதுவோம். சரியா? சரி, இப்போ நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்டர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இதோட வித் எங்க வரை இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃபால்ட்டாவே அதோட வித் என்ன செய்யும், ஃபுல் வித் எடுத்துக்கும். சரி, பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் அது ஃபுல் வித் எடுத்துக்கும். they consume the entire width available irrespective of their sufficiency. உள்ள இருக்கிற கண்டென்ட் பொறுத்தெல்லாம் இருக்காது. அது உள்ள என்ன கண்டென்ட் இருந்தாலும் அது டிஃபால்ட்டாவே என்னதான் செய்யும், ஃபுல் வித் எடுத்துக்கும். அததான் இங்க நடந்திருக்கு, ஃபுல் வித் எடுத்துருக்கு. சரி, ரைட்டா? அதே போலதான் இதுக்கும் நீங்க ஸ்டைல் ஆட் பண்ணாலும் சரி. பீன்றது வந்து பேராகிராஃப்னு சொல்லுவோம், பி டேக்க பேராகிராஃப்னு சொல்லுவோம். இப்போ நம்மளோட வெப்சைட்ல ஒரு பேராகிராஃப்லாம் இருக்குது, ஏதோ பேராகிராஃப் மாதிரி எழுத வேண்டியது இருக்குன்னா அதுக்கு நீங்க பி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து பேராகிராஃப். div வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு லே அவுட் கொடுக்கறதுக்கு. நம்மளோட வெப்சைட்ல ஒரு செக்ஷன் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த div டேக் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அப்ப இதே போல இன்னும் இன்னும் என்னென்ன டேக்லாம் இருக்கு அப்படின்னா நான் ஒரு சில டேக் உங்களுக்கு இப்ப சொல்றேன். சரியா? மற்றதான் நீங்க நம்ம பின்னாடி நிறைய டேக்லாம் இருக்கு. நம்ம இன்னும் கத்துக்க நிறைய படிப்போம். இப்போதைக்கு பேசிக்கா ஒரு சில டேக்ஸ் சொல்றேன். சரி, இதுல H1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. H1ன்னு ஒரு டேக் இருக்கு. இதே போல H6 வரைக்கும் இந்த டேக் இருக்கு. H1, H2, H3, H4, H5, H6. சரி, அப்ப இது என்னது அப்படின்னா H1 அப்படின்னா ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 1. இப்போ H2 அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்போ இது என்னது அப்படின்னா ஹெட்டிங் 2. அதே போல H3ன்னு ஒண்ணு இருக்கு. இது என்னது ஹெட்டிங் 3. சரி, இதே போல 6 ஹெட்டிங்லேயே 6 டைப் இருக்கு, 6 வேரியன்ட் இருக்கு, 6 வேரியன்ட் இருக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் H1 வந்து பெருசா இருக்கு, பெரிய ஹெட்டிங். H2 வந்து அதுல இருந்து கொஞ்சம் சின்ன ஹெட்டிங்கா இருக்கு. H3 வந்து அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கு. நம்ம அப்போ அந்த ஹெட்டிங்லாம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு நம்மளோட வெப்சைட்ல அப்படின்னா நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்,
என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த H1 H2 H3 இதே போல H6 வரைக்கும் இருக்கு. H7 கிடையாது, H6 வரைக்கும் இருக்கு. நீங்க H6 வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த H6 வரைக்கும் நீங்க போட்டு பார்த்தாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரைட்டா? சரி. அப்போ சும்மா இந்த H1 ஒரு குரூப்ல போடுவோம். சரி. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஓகே, இந்த இடத்துல கூட வேண்டாம். இந்த H1 எடுத்துட்டு போயிட்டு இந்த P டேக் இருக்கு பாத்தீங்களா? P டேக்ன்றது வந்து என்னதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். கரெக்டா? அதே போல யாரு இந்த H1ம் ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் தான். கரெக்டா? சரி, ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். ஓகே ஆகும். சரி, இது ரெண்டையும் எழுதியிருக்கிறது நான் ஒரே லைன்ல தான் எழுதியிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இது ரெண்டையும் எழுதியிருக்கிறது ஒரே லைன்ல தான் நான் எழுதியிருக்கேன். கரெக்டா? ஆனா இந்த H1க்கு அப்புறம் இந்த ஹெலோ அப்ராமின்றது டிஃபால்ட்டாவே எங்க போயிடுச்சு? நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடுச்சு. இந்த இருக்கு பாத்தீங்களா? H1 ஹெட்டிங் H1, அதுக்கப்புறம் ஹெலோ அபிராமின்றது பி டேக்குள்ள இருக்கு. டிஃபால்ட்டாவே என்ன செஞ்சிருச்சு? எங்க போயிருச்சு? நெக்ஸ்ட் லைனுக்கு போயிருச்சு அடுத்த கண்டென்ட். ஏன் அப்படின்னா அந்த பிளாக் லெவல் எலிமெண்ட்ஸ் எப்பவுமே என்ன பண்ணிக்கும்? ஃபுல் வித் எடுத்துக்கும். அதனால என்ன பண்ணிருச்சு? நெக்ஸ்ட் லைனுக்கு போயிருச்சு. இதுல உங்களுக்கு கொஸ்டின் இருக்குதா? இப்ப நான் சொன்னது கன்ஃபியூஸ் பண்ணுதா? கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஓகே, அபிராமி உங்களுக்கு? நோ சார். ஓகே. ஓகே, சரி. அப்போ இந்த பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணும்? டிஃபால்ட்டாவே நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். சரியா? அப்ப இங்க பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இதுல H1ல இருந்து H6 வரைக்கும் அது பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் தான். ஹெச்ஆர்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. ஹெச்ஆர் என்ன பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். சும்மா இந்த இடத்துல லாஸ்டா ஹெச்ஆர்னு ஒரு டேக் போடுறேன். பாருங்க, வெறுமனா ஒரு கோடு வந்துட்டு ஸ்பிளிட் பண்ணி கொடுக்கும். ஒரு லைன் மட்டும் ஆட் பண்ணி கொடுக்கும் ஹெச்ஆர்ன்றது. சரி, ஹெச்ஆர் ஆட் பண்ணிட்டோம். ஆனா ஹெச்ஆருக்கு க்ளோசிங் டேக் இல்லை. கரெக்டா? அப்போ கட்டாயமா HTML-ல எல்லா டேக்குக்கும் க்ளோசிங் டேக் இருக்கணும்ன்றது கிடையாது. இந்த ஹெச்ஆர்னு ஒரு டேக் இருக்கா, இதுக்கு க்ளோசிங் டேக் கிடையாது. அப்போ இதே போல பிஆர்னு ஒரு டேக் இருக்கு, இதுக்கும் க்ளோசிங் டேக் இருக்காது. அப்போ இந்த பிஆர் டேக்னா என்னது அப்படின்றத நான் பின்னாடி சொல்லி தர்றேன். இப்போதைக்கு ஹெச்ஆர் டேக் மட்டும் பார்த்துப்போம். பிஆர் டேக் நம்ம பின்னாடி பார்ப்போம். இல்லை நாளைக்கு இன்னொரு வெப்சைட் பண்ணும்போது, நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் குட்டியா ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம், அப்போ கூட நம்ம பார்க்கலாம். சரியா? ஓகே, இது வரைக்கும் கிளியர் தானே நான் சொல்லியிருக்கிற வரைக்கும்? ஓகே, சரி. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இது ஃபுல் வித் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஸ்டார்ட் இன் நியூ லைன் அண்ட் ஹேவ் அ டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின்ஸ். அப்போ இது என்னது? ஆல்வேஸ் ஸ்டார்ட் அ நியூ லைன். அந்த நியூ லைன்ல ஸ்டார்ட் ஆகுதுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம இங்க பார்த்துட்டோம். கரெக்டா? நியூ லைன்ல டிஃபால்ட்டாவே நியூ லைனுக்கு போயிருது. அதை நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்னு டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் சொல்லியிருக்காங்க. அப்போ டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின்னா என்னது அப்படின்னா இங்க மேலையும் கீழையும் ஒரு ஸ்பேஸ் இருக்குதா, அதுதான் மார்ஜின் சொல்லுவோம். டிஃபால்ட்டாவே இதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த பார்டருக்கு மேல குட்டியா ஒரு ஸ்பேஸ் இருக்கா,
இந்த ஸ்பேஸ் வந்து பிளாக் லெவல் எலமெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இருக்கும். அது எப்படி அப்படின்னா நான் சொல்றேன். இப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ் எப்பவுமே எப்படி இருக்கும்னா நியூ லைன் ஃபுல் வித் இது என்னோட HTML பேஜ் அப்படின்னா இந்த பிளாக் லெவல் எலமெண்ட் ஸோ இதுதான் அந்த டிவ்னு வச்சுக்கோங்களேன். டிவ்வுக்குள்ள இருக்கிற கண்டென்ட் இவ்வளவுதான் இருக்குதுனாலும் அந்த டிவ்வோட வித்து டிஃபால்ட்டாவே ஃபுல் வித் என்னோட HTML-ஓட ஃபுல் வித் எடுத்துக்கோங்க. அதே போல இந்த டாப்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், பாட்டம்லயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இததான் மார்ஜின், டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்க இந்த இடத்துல டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின்ஸ் டிஃபால்ட்டா ஒரு டாப்லயும் பாட்டம்லயும் ஒரு மார்ஜின் இருக்கும். சரி, அப்ப இதுல ஒரு H1 ஆட் பண்றோம் அப்படின்னா இது H1 டேக்னு வச்சுக்கோங்க. சரியா, இந்த H1 டேக்குக்கு கண்டென்ட் இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்ப இதுக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இதுதான் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ். அப்ப இந்த div H1 H2 H3 H4 H6 அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்துருக்கோம் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்ல? P பேராகிராஃப், HR இதெல்லாமே ஃபுல் வித் எடுத்துக்கும். டிஃபால்ட்டா அதுக்கு டாப்லையும் பாட்டம்லையும் ஒரு மார்ஜின் இருக்கும். சரி, அப்ப இது முடிஞ்சுச்சு. அப்ப இன்லைன் எலமெண்ட்னா என்னது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறமா என்னது இருக்கு, இன்லைன் எலமெண்ட்ஸ்னு ஒண்ணு. அப்ப இன்லைன் எலமெண்ட்ஸ்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, inline elements occupy only enough width that is sufficient to it and allow other elements next to it which are inline. அப்ப இன்லைன்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எப்படி ஃபுல் வித் எடுத்துக்கிச்சோ அதே போல இந்த இன்லைன் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு கண்டென்ட் இவ்வளவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு டிவ் இருக்கு, சரி, இப்போ ஒரு இன்லைன் எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 இன்லைன் எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட் நெக்ஸ்ட் லைனுக்கு போகாது, இப்படி சேர்ந்து உட்காந்துக்கும். அதே போல மேலையும் கீழையும் ஸ்பேஸே இருக்காது, இந்த மாதிரி இருக்கும், இப்படி போய் உட்காந்துக்கும். அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஆயிக்கும். சரி சரி, inline elements occupy only enough width that is sufficient to it and allows other elements next to it which are in inline. அப்போ ஒரே லைன்ல தான் இருக்கும். அப்ப ஒரே லைன்ல மீன்ஸ் எப்படின்னா, பேஸ்ட் ஆன் இந்த கண்டென்ட், இந்த கண்டென்ட் வந்து க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். க்ரோ ஆகுதுன்னா இவ்வளவு போயிடும், இங்க போயிடும். ஸோ உள்ள இருக்கிற கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் அதோட வித் வந்து இருக்குமே தவிர்த்து ஃபுல் வித்தை டிஃபால்ட்டாவே எடுத்துக்காது. பேஸ்ட் ஆன் கண்டென்ட், இதுக்குள்ள என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் எவ்வளவு தூரம் வித்துக்கு போகுதோ அந்த வித் வரைக்கும் எடுக்கும். இதுதான் இன்லைன். இதுக்கு டாப்லயும் பாட்டம்லயும் மார்ஜின்லாம் ஆட் ஆகாது, அதனால இந்த மாதிரி ஒட்டிட்டு தான் இருக்கும். சரி, அதை நான் சொல்லட்டுமா எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு? சரி, அப்போ இங்க அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிளுக்குன்னு ஒரு சில எலமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். அடுத்த லைன் பாருங்க. இன்லைன் எலமெண்ட்ஸ் டோன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் a நியூ லைன் அண்ட் டோன்ட் ஹேவ் டாப் அண்ட் பாட்டம் மார்ஜின் ஆஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். பிளாக் எலமெண்ட் வச்சிருக்கிற மாதிரி பாட்டம்லயும் டாப்லயும் என்ன இருக்காது, மார்ஜின் இருக்காது. சரி, அப்போ இந்த இன்லைன் எலமெண்ட்ஸுக்கு ஸ்பேனு ஏ பி அப்படின்லாம் ஒரு சில டேக் இருக்கு. சரி, அப்போ இப்போ நான் ஒன்று பண்ண போறேன். சரியா, இப்போ இந்த இடத்துல
ஒரு டிவ் வச்சுக்க போறேன். இந்த டிவ் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. ஸோ அதனால இந்த டிவ் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்க டிவ்வ போட்டு ரொம்ப குழப்ப வேண்டாம். நம்ம பின்னாடி நாளைக்கு ஒரு சும்மா ஒரு சிம்பிளா ஒரு ப்ராஜெக்ட், மினி ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு HTML பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்போ அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சரி, இப்போ ஸ்பேன் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அப்போ திஸ் இஸ் மை ஸ்பேன் அப்படின்னு ஆட் பண்ணிட்டேன். கரெக்டா? சரி, இதுல இன்னொரு ஸ்பேன் ஆட் பண்ணுவோம். செகண்ட் ஸ்பேன். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டிஃபரன்ஸ் தெரியும். ஒரே லைன்ல இருக்குதா? வேணா this is my first span வச்சுக்கலாம். எந்த ஸ்பேஸுமே இருக்காது. இதுல ஒரு கேப் இருக்குல்ல, இது இந்த ஹெச்ஆரோட கேப். இப்போ நான் அதை உங்களுக்கு எப்படி explain பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹெச்ஆருக்கும் இந்த டிப்புக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும். ஏன்னா இது பிளாக் எலமெண்ட் கரெக்டா? இந்த பிளாக் எலமெண்ட்டுக்கு டிஃபால்ட்டா ஒரு கேப் இருக்கும். அந்த கேப் தான் எங்க இருக்கு? இந்த இந்த இதுக்கு மேல இருக்குது. சரியா? அதனால இந்த கேப்பை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்ல. இதுக்கு பாட்டம்லயும் டாப்லயும் என்னது கிடையாது, கேப்பே கிடையாது இன்லைன் எலமெண்ட்ஸ்க்கு. சரி, அப்போ இதுலயே நான் என்ன பண்றேன்னா இன்னொரு பி ஒரு டேக் ஆட் பண்ண போறேன். திஸ் இஸ் மை போல்ட் டெக்ஸ்ட். இந்த பி ஏக்கு அடுத்து வர்ற பி இருக்குல்ல, பி ஃபார் பால், அந்த டேக் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட போல்டா எடுத்து கொடுக்கும். இதுதான் இந்த டேக்கோட வேலை. இது ஒரு இன்லைன் டேக், இன்லைன் எலமெண்ட். ஸோ இது வந்து ஒரே லைன்ல தான் இருக்கும். இதுக்கு எந்த ஸ்பேஸுமே இருக்காது. அதோட வித்து என்ன இருக்கும், அந்த கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிஃபால்ட் வித்து இருக்காது. இது நியூ லைன்ல எப்பவுமே ஸ்டார்ட் ஆகாது. சரியா? சரி, இன்னொன்னு ஏன்னு ஒரு டேக் பார்த்தோம்னா, ஏன்றது ஆங்கர். ஆங்கர்னா என்னது அப்படின்னா, நீங்க லிங்க் எல்லாம் பார்த்துருப்பீங்களா? இப்போ நான் வந்து சும்மா என்ன பண்ண போறேன்னா www.google.com இந்த ஏ டேக்குக்கு என்னது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெச் ரெஃபரன்ஸ் சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஆட்ரிபியூட்டை பத்தி பின்னாடி பார்ப்போம். இந்த ஹெச் ஆட்ரிபியூட்ல ஒரு லிங்கை கொடுப்பேன். இப்போதைக்கு நான் google.com கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்துடும். இதை நான் கிளிக் பண்ணேன்னா என்னங்க google.com போகணும். சரி, டார்கெட் பிளாங்க். ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, சரி, இந்த இடத்துல ஏதாவது ஒரு லிங்க் கொடுத்துக்கலாம். ஏன் இது போகல அப்படின்னா, இந்த லைவ் சர்வர்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த இஷ்யூ வருது. சரி, அதை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னா சொல்லித்தரேன். இந்த இடத்துல போயிட்டு ரியாக்ட் கிளாஸ் HTML. இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணா இதுவும் ரன் ஆகும். இப்போ ஒர்க் ஆகும். சரி, அதுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் வந்து ஆட் ஆகும். சரி, இதுல ஏதாவது ஒரு வெப்பேஜுக்கு நீங்க வந்து லிங்க் கொடுக்க போறீங்க அப்படின்னா அந்த ஹெச்ரெஃப் யூஸ் பண்ணுவோம். இந்த ஹெச்ரெஃப்ன்ற ஆட்ரிபியூட்டை கட்டாயமா படிப்போம். இப்போதைக்கு இந்த கூகுள்ன்றதை எடுத்து இப்போதைக்கு நம்ம அதுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா எல்லாமே HTTPS போட்டா வருது ஆக்சுவலா. ஓகே, HTTP போட் ஓகே. ஏன் அது வந்து நான் www. போட்டதுனால அப்படி போகுது அப்படின்னா,
டைரக்டா என்னோட ஓன் சர்வர்ல இருந்து ஹோஸ்ட் ஆகுற மாதிரி ஹோஸ்ட் ஆகும். அதனாலதான் அந்த இஷ்யூ வருது. வேற ஒன்றும் இல்லை. நீங்க இப்போ அவர் சொன்னது கரெக்ட் தான். ஹெச்டிடிபி போட்டா போகும். சரி, ஏன் இது நியூ டேப்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்கோம், டார்கெட் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அதுல பிளாங்க்னு கொடுத்துருக்கோம், ஹைஃபன் பிளாங் சொல்லிட்டு, அண்டர் ஸ்கோர் பிளாங்க்னு சொல்லிட்டு. இந்த ஆட்ரிபியூட் தான் நியூ டேப்ல ஓப்பன் பண்ண வைக்கணும். அப்படி இல்லைன்னா வித்தின் அந்த டேப்லயே ஓப்பன் ஆகும். கரெக்டா? சரி சரி, இந்த ஆட்ரிபியூட் பத்தி நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வெறுமனே இதுல ஹேஷ் மட்டும் கொடுப்போம். ஒவ்வொரு நாள் வச்சுக்கோங்க, இல்ல ஹேஷ் மட்டும் கொடுத்துக்கோங்க, பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி சரி. அப்போ இது வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட், இதுவும் ஒரே லைன்ல தானே இருக்குது. கரெக்டா? இதுதான் இன்லைன் எலமெண்ட். அப்போ இன்லைன் எலமெண்ட்டுக்கும் பிளாக் லெவல் எலமெண்ட்ஸுக்கும் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குதா? இல்ல ஓகே, அபிராமி உங்களுக்கு இருக்குப்பா? நோ சார். ஓகே, சரி சரி. அப்போ இது வரைக்கும் முடிச்சிட்டோமா? இப்போ அடுத்ததா என்னன்னா நெஸ்டிங். நெஸ்டிங்னா என்ன அப்படின்னா, ஒரு டேகுக்குள்ள ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இன்னொரு எலமெண்ட்டை எடுத்து வைக்கிறது. நம்ம ஆல்ரெடி அதை பண்ணியிருக்கோம். எங்க பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த பி டேக்குக்குள்ள ஒரு ஹெச்1 டேக் வச்சிருக்கோம். எவ்வளவு நாள் நீங்க நெஸ்ட் பண்ணிட்டே போகலாம், எவ்வளவு நாளும் நெஸ்டிங் பண்ணிக்கலாம். அப்போ நெஸ்டிங்னா என்னது அப்படின்னா, இந்த டிபுக்குள்ள ஒரு ஸ்பேன் வச்சிருக்கோமா, இந்த ஸ்பேனுக்குள்ள நீங்க இன்னொரு ஸ்பேன் கூட வைக்கலாம். திஸ் இஸ் மை இன்னர் ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, எல்லாமே ஒரே லைன்ல தான் வரும். இதுதான் நெஸ்டிங். ஒரு எலமெண்ட்டுக்குள்ள இன்னொரு எலமெண்ட் வைக்கிறது, அதுதான் நெஸ்டிங். சரியா? இதுல என்ன வேற, இதுல அவ்வளவு பிளாக் எலமெண்ட்ஸ்னா இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கும், இன்னும் எலமெண்ட்ஸ்னா இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கும். அதே போல இப்போ உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கும். என்னன்னா, இவ்வளோ டேக்ஸ் இருக்கு, இப்பவே நம்ம நிறைய பார்த்துட்டோம். இப்போ நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 லைன் 200 லைன் 1000 லைன்ஸ் கூட இருக்கும். அப்போ அவ்வளவு டேக் நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அது எல்லாமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண டிஃபால்ட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும், மெமரைஸ் ஆயிடும். நம்ம எவ்வளோ இந்த 1 வீக்குள்ளே உங்களால மோஸ்டா பாதி டேக்கை உங்களாலே யூஸ் பண்ணிக்க முடியும். எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி உங்களால என்ன செஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அப்போ H1 H2 H3 எல்லாம் என்ன பண்ணுவோம், ஹெட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட் எழுத போறோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணிப்போம். கீ டேக் வந்து பேராகிராஃப் ரிலேட்டடான கண்டென்ட். ஒரு பேராகிராஃபை நம்மளோட வெப்சைட்ல கொண்டு வரணும்னா அதுக்கு பி டேக் யூஸ் பண்ணிக்கலாம். டிவ் வந்து ஒரு லே அவுட் எடுத்து வர்றதுக்கு எடுத்துக்கலாம், ஒரு கண்டெய்னர் மாதிரி டிவ் வந்துட்டு. சரியா? அதே போல இந்த ஸ்பேன் வந்து இன்லைன்ல எனக்கு எலமெண்ட் வேணும், ஏதோ ஒரு கண்டென்ட் வந்து எனக்கு இன்லைன்ல வேணும்னா அந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதே போல பி டேக், இந்த பி டேக் யூஸ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட்டை போல்டா மாத்தி தரும். சரியா? சரி, இந்த ஹெச்ஆர்ன்ற டேக் வந்து ஹரிசாண்டலா ஒரு லைனை கொண்டு வரும். அதே போல இந்த மாதிரி ஸ்டைல இந்த HTML டேக்குக்குள்ள எழுதுறது பேரு இன்லைன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இல்ல சரி, ஓகே. அப்போ கொஸ்டின் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிட்டு வாங்க அப்படின்னா, இதை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது நாளைக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சேன். என்னதுன்னா இந்த டெவ் கம்யூனிட்டி பத்தி நான் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். சரி, அப்போ இந்த டெவ் கம்யூனிட்டினா என்னது அப்படின்னா, இந்த பார்க்கலாம்.
டெவ் கம்யூனிட்டி அப்படின்னு சும்மா கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னாவே வரும். இதுல ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட நேம்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரியா? சரி. இப்போ இந்த டெவ் கம்யூனிட்டில நீங்க ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல போயிட்டு கிரியேட் போஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நீங்க போஸ்ட் கிரியேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்க வாட் இஸ் HTML, வாட் இஸ் HTML அப்படிலாம் HTML இன்ட்ரோடக்ஷன், இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வச்சுக்கோங்க. இதுல டேக்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்ன டேக் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சும்மா HTML, சரியா? கோடிங், பயிலகம், உங்க நேம் கூட வச்சுக்கலாம். டேக் வந்து ஸோ இந்த கண்டென்ட் போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான டேக் போட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து கூகுள்ல வந்து தேடுறாரு அப்படின்னா உங்களோட போஸ்ட் அவங்களுக்கு விசிபிள் ஆகும். HTML இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு கூகுள்ல சர்ச் பண்றாருன்னா டெவ் கம்யூனிட்டியில இருக்கிற உங்களோட போஸ்ட் இதாகும். அப்போ இதுல நீங்க வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ வாட் இஸ் HTML, இப்போ HTML is the hypertext method. சும்மா இந்த மாதிரி அது ரிலேட்டடா நீங்க என்ன கண்டென்ட் நீங்க என்ன கத்துக்கிறீங்களோ அதை இங்க பிளாக் எழுதுறீங்க. அவ்வளவுதான். ஸோ இதை வந்து நீங்க போல்டா வச்சுக்கணும்னா வச்சுக்கலாம். இதை நீங்க ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இருக்கும். எடிட் மோட்ல பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அப்போ என்ன, ஒவ்வொரு போஸ்ட் எழுதும் போதும் வாட் இஸ் HTML, ஒய் ஐ ஷுட் லேர்ன் HTML அப்படின்ற 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடணும். இப்போ வாட் இஸ் ஜாவாஸ்கிரிப்ட், ஒய் ஐ ஷுட் லேர்ன் ஜாவாஸ்கிரிப்ட், ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, எதுக்காக நான் அதை கத்துக்கணும் அப்படின்றத கத்துக்கலாம். இதுல ஹெட்டிங் ஆட் பண்ணோம்னா HTML அப்படின்னு போட்டுக்கிறேன். இதே ப்ரிவியூ பாருங்க, ஹெட்டிங் ஆட் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு நீங்க இதை பப்ளிஷ் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இதை நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். இதோட லிங்க நான் சும்மா உங்களுக்கு இதுல தர்றேன் பாருங்க, சேட்ல போடுறேன். இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இது சும்மா நீங்க ஓப்பன் பண்ணி பாருங்க, அந்த போஸ்ட்டுக்கு போயிடும். இங்க கிளிக் பண்றேன் பாருங்க, இங்க போயிடும். நீங்களும் பார்க்கலாம், என்னோட போஸ்ட்டை நீங்களும் படிக்கலாம். ஓகே. இந்த மாதிரி நீங்க வந்து இன்னைக்கு கத்துக்கிறீங்க, என்ன கத்துக்கிறீங்களோ அதை நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா போஸ்டா எழுதி வச்சுக்கலாம். இதை மற்றவங்களும் படிக்கலாம், நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் இது. சரியா? ஓகே. சரி, இப்போதைக்கு நான் இதை அன்பப்ளிஷ் பண்ணிட்டேன். சரி, இங்க பாத்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி நிறைய, நான் இங்க ஒரு 5 போஸ்ட் போட்டிருக்கேன், 6 போஸ்ட் கிட்ட இருக்கு. சும்மா இந்த மாதிரி இதை கொஞ்சம் சும்மா சாம்பிள் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை படிக்கணும்னு இல்லை, ஏன்னா உங்களுக்கு இது புரியாம கூட இருக்கலாம். இல்ல உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஐடியா இருக்கு அப்படின்னா என்ன பாருங்க, நான் லிங்க் தர்றேன், ஓப்பன் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து என்ன செய்யுங்கன்னா போஸ்ட் கிரியேட் பண்ணுங்க. போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் வைப்பேன். சரிங்களா? சரி.
ஓகே. சரி. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்குதா உங்களுக்கு இதை தவிர்த்து? அது இல்ல. நீங்க www ஓகே. டாட்னு போட்டீங்களா சார்? அது எதுவும் இன்டென்ஷனா போட்டீங்களா இல்லைன்னா வந்து கேட்கல அபிராமி, ரொம்ப லோவா இருக்கு வாய்ஸ். அந்த google.com வந்து www.comனு போட்டீங்களா சார்? அது இன்டென்ஷனலா தான் போட்டீங்களா இல்லைன்னா அது இன்டென்ஷனலா தான் போட்டேன். ஓகே, அது நமக்கு ஒர்க் ஆகலையா சார் நீங்க போட்ட இன்டென்ஷன்ல போட்டது? இன்டென்ஷனல் அதான். அது அது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க HTTP கொடுத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்ஸ்டர்னல் யூஆர்எல் ஒர்க் ஆகும். வெறுமனே நீங்க www டாட்டா போட்டீங்கன்னா இந்த ஃபைல் பாத்துல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும். எந்த ஃபைல் பாத்துல இருந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபைல் நம்ம ஒன்று ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ இதை நான் இப்போ ரன் பண்றேன். இது இந்த ஃபைல் பாத் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட லேப்டாப்ல இருக்கிற ஃபைல் பாத். ஈன்னு ஒரு டிரைவ் இருக்கு, அதுல ரியாக்ட் கிளாஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள கிரியோன்னு ஒன்று வச்சிருக்கேன், அதுல HTML ஒரு ஃபோல்டர், அதுல இந்த ஃபைல். நான் சும்மா என்ன பண்ணிட்டேன், இந்த www டாட் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு இதோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெஃப்ரெஷ் ஆகுங்க. சரி, அவ்வளவுதான். இங்க பாருங்க, இது வந்து லைவ் சர்வரோட யூஆர்எல். நான் இங்கேயே காட்டுறேன். என்னோட ஃபைல் பாத்துல இருந்தே google.comனு போட்டிருக்கு. இப்படி ஒரு யூஆர்எல் கிடையாது. google.comக்கு இப்படி ஒரு யூஆர்எல் கிடையாது. கரெக்டா? புரியுதா? ஆமா சார். கரெக்டா? ஸோ இப்போ நீங்க HTTP யூஸ் பண்றீங்க அப்படின்னா கரெக்டான போர்ட்டல் இருக்காது. HTTP இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ google.com நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க. ஸோ கரெக்டான பார்ட் வந்து ஓகே. இப்படி HTTP யூஸ் பண்ணும்போது கரெக்டான ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும். சரியா? இது வந்து HTML-ஓட பிஹேவியர். இந்த ஆட்ரிபியூட்டோட பிஹேவியர் நம்ம ஆட்ரிபியூட்டை பத்தி படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டையும் படிப்போம். அப்படி படிக்கும்போது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க அதை பத்தி பெருசா கவலைப்படணும் அவசியம் இல்லை. சரியா? ஆட்ரிபியூட்ஸ் நீங்க இதுக்குள்ள இருக்கிற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு ஐடின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு, நேம்னு ஆட்ரிபியூட் இருக்கு, நேம்னு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஆட்ரிபியூட் நிறைய ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம கத்துக்கலாம். அப்போ கத்துக்கும் போது சேர்த்து இந்த ஹெச்எஃப் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போதைக்கு இந்த பேசிக்ஸை மட்டும், இந்த இன்லைன்ல எலமெண்ட்னா என்ன, பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை மட்டும் பார்த்துக்காங்க. நம்ம நாளைக்கு இதை வச்சு குட்டியா ஒரு HTML பேஜ் டிசைன் பண்ணணும். இன்லைன் CSS வச்சு டிசைன் பண்ணுவோம். டிசைன் பண்ணிட்டு அப்படி போகலாம். சரியா? கிளியரா இது வரைக்கும்? ஓகே. ஓகே. இப்போ கிளியர் அப்படின்னா இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்